வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்று விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வொக்ஷோல் வீதியில் சதோச கட்டடத்தில் ஏற்பட்ட தீ தொடர்பில் விசாரணை. கர்வலகாஸ்வெவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 கடற்படை வீரர்கள் பலி. அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களை வெளியிட்ட பிரெட்லி மனிங் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 65 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறைக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பிலும் முல்லைத்தீவுக்கு வடமேல் பகுதியில் உள்ள கடற்பரப்பிலும் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் 9 ட்ரோலர் படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பருத்தித்துறை கடற்பரப்பில் 5 படகுகளில் இருந்து 34 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவுக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் 4 படகுகளில் இருந்து 31 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்கின்றமையே அவர்களின் வருகை குறைவடைவதற்கான காரணம் என அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன கூறியுள்ளார். கடந்த காலங்களைப் போன்று பெரும் எண்ணிக்கையிலான மீனவர்கள் ஒரே தடவையில் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதை காண முடியவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனால் வடமாகாண மீனவர்கள் தமது வாழ்வாதார தொழிலை தடையின்றி மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சு மேலும் குறிப்பிடுகின்றது. கொழும்பு வொக்ஷோல் வீதியில் உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை நிலைய கட்டட தொகுதியில் இன்று அதிகாலை பரவிய தீ தொடர்பில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அரசு ரசாயன பகுப்பாய்வு பரிசோதகர், மின் பொறியியலாளர் மற்றும் போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இந்த கட்டிடத்தின் 7வது மாடியில் ஏற்பட்ட தீ தற்போது முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. 3:20 அளவில் சதோச தலைமையகத்தில் தீ பரவியுள்ளதாக எமக்கு அறிவிக்கப்பட்டது. 7 மற்றும் 8ஆம் மாடிகளில் தீ பரவியுள்ளமை வெளியே இருந்து பார்த்தபோது எமக்கு விளங்கியது. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. சேத விவரங்கள் தொடர்பில் இதுவரை மதிப்பிடப்படவில்லை என்பதுடன் அதற்கான காரணமும் இதுவரை கண்டறியப்படவில்லை. தீ பரவிய சந்தர்ப்பத்தில் கட்டிடத்துக்குள் அகப்பட்டிருந்த ஒருவரும் காப்பாற்றப்பட்டுள்ளார். தீ பரவிய சந்தர்ப்பத்தில் நான் 8ஆம் மாடியில் இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் பரீட்சை ஒன்றிற்காக நான் படித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் தீ பரவியுள்ளதாக சற்று சென்று பார்க்குமாறு எனக்கு தொலைபேசி மூலம் அறிவிக்கப்பட்டது. 7ஆம் மாடியில் தீ பரவியிருந்தது. தீயணைப்பு சேவைகள் உத்தியோகத்தர்களால் தீ ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டவுடன் என்னை அழைத்துச் சென்றார்கள். கர்வலகாஸ்வெவ சியம்பலாவெவ பகுதியில் எமக்கு ஒரு காட்சியை பதிவு செய்ய முடிந்தது. கர்வலகாஸ்வெவ சியம்பலாவெவ பகுதியில் கர்வலகாஸ்வெவ ஆனமடுவ வீதியில் 2 யானைகள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தன. இதன் காரணமாக இந்த பகுதியின் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த யானை சண்டை காரணமாக இந்த வீதியில் பயணித்தவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதோடு சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டி ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த சண்டை சில மணித்தியாலங்களாக இடம்பெற்றுள்ளது. பின்னர் கர்வலகாஸ்வெவ பகுதி வனவிலங்குகள் திணைக்கள அதிகாரிகள் குறித்த 2 காட்டு யானைகளையும் தப்போவ சரணாலயத்திற்கு விரட்டியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். புத்தளம் கர்வலகாஸ்வெவ பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 கடற்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். கார் ஒன்று லொரியுடன் மோதியதில் இவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரத்திலிருந்து கொழும்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த லோரியுடன் இன்று அதிகாலை 2:30 அளவில் மோதியுள்ளது. கடற்படை அதிகாரிகள் இருவரும் சாரதி ஒருவரும் காரில் பயணித்துள்ளனர். நேற்று அனுராதபுரம் கடற்படை முகாமில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு விட்டு கொழும்புக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.
லொரியின் சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டமையே இந்த விபத்துக்கான காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. 32 மற்றும் 44 வயதான 2 கடற்படை வீரர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். அவர்களது சடலங்கள் தற்போது புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த காரின் சாரதி புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். யாழ் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவ குழுக்களுக்கு இடையே இன்று மோதல் ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் வருட மாணவர்களுக்கு இடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் தெரிவித்துள்ளார். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மோதலுடன் தொடர்புடைய 3ஆம் மற்றும் 4ஆம் வருட மாணவர்களை பல்கலைக்கழக வளாகத்திலிருந்தும் விடுதிகளிலிருந்தும் வெளியேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஹொரணை பகுதி அபிவிருத்தி கூட்டம் ஹொரணை பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க அரசியல்வாதிகள் பாடசாலை விடயங்களில் தலையிடுவது குறித்து கருத்து வெளியிட்டார். எமது எதிர்காலத்திற்காக சிறந்தவற்றை பிள்ளைகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி கூறுகின்றார். 1ஆம் தரத்திற்கு பிள்ளைகளை சேர்க்க முடியாமல் பல பிள்ளைகள் இருக்கின்றனர். சுற்று நிருபங்களை பயன்படுத்தி தமக்கு தேவையானவர்களை இணைத்துக் கொள்கின்றனர். நாம் பாரிய தீர்மானங்களை எடுத்து சேவையாற்றுவோம். அரசியல்வாதிகள் பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்த்தல், அதிபர்களை நியமித்தல், ஆசிரியர்களுக்கு இடமாற்றங்களை வழங்குதல் ஆகியவற்றில் தலையீடு செய்யாது இருந்தால் இந்த பாடசாலைகள் பாதுகாக்கப்படும். நாம் எந்த கொள்கையை கொண்டு வந்தாலும் அரசியல்வாதிகள் இவற்றில் தலையீடு செய்வார்களாயின் இவர்களால் என்றுமே சுதந்திரமாக சேவையாற்ற முடியாது என்று ஹொரணை பகுதியில் இதுவே நடந்துள்ளது. கடந்த காலப்பகுதிகளில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மனக்காயங்களிலிருந்து மக்கள் மீண்டு கொண்டிருந்தாலும் அதன் வடுக்கள் இன்னும் அவர்கள் மனங்களை விட்டு அகலவில்லை. அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமையால் அவர்கள் தொடர்ந்தும் பல துயரங்களை எதிர்நோக்குகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமமே காக்காச்சிவட்டை கிராமம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக 2004ஆம் ஆண்டு தமது சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறிய இந்த கிராம மக்கள் 2006ஆம் ஆண்டின் இறுதியில் மீள குடியமர்த்தப்பட்டனர். அன்று தொட்டு இன்று வரை பல சிரமங்களை எதிர்நோக்கும் இந்த கிராம மக்களுக்கு இதுவரை அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் புரிசனை எல்லாம் இழந்து இப்ப தனி உதவியாக இருந்து தனி பணம் காக்குறேன்னா பார்க்க ஆள் இல்லை. இப்படி எல்லாம் இருந்து ஜீவிக்கிறேன்னு ஒரு வீடு இல்ல, வாசல் இல்ல. சுமார் 250 குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த கிராமத்தில் மக்கள் தமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றனர். தமது அன்றாட தேவைகளுக்கான குடிநீர் இல்லாமை, இயற்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வசதிகள் இல்லாமை, நிரந்தர வீடுகள் இல்லாமை போன்ற பல சிக்கல்களுக்கு மத்தியில் தாம் வாழ்வதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். சின்ன குடி குச்சி குடிலுக்குள்ள வந்து பூச்சி ஓட்டு ஜாமான் பிள்ளையாரும் கயிறதுல இப்படி கயிறதுல இருக்கிறாங்க. உள்ள ஊட்டிய போட்டு கயிற்றம் படுத்த பூச்சி ஓட்ட போறதுக்கு வர்றதுக்கு வசதி குறைவு. அது ஒரு ஆஸ்பத்திரி சாமான் ஒன்றும் இல்லை. இப்படியானதுல நாங்கள் கயிறத்துல அடிக்கோம். நகலவாஞ்சிரி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும். வேற இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்படி அடிமாண்டு ஒரு இதுக்கு போகணும். மண்டூருக்கு இருந்து குருவாமலைக்கு போய் அகதி முகாமில் இருந்து திரும்பி நாங்க வந்து எங்களுக்கு இந்த நட்ட வீடு தாராண்டி செய்து வேற இது அது வரைக்கும் எங்கிலும் இந்த நட்ட வீடு கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளில் கொடுத்து வந்தாங்க. எங்களை காக்காச்சோட ஏரியாவுக்குள்ள துப்பரா குடுபடல போஞ்சாம நிரப்பி வேற இது அந்த நட்ட வீடு கொடுக்கது. நாட்டில் வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைக்கின்ற உரிமைகள் தமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழும் இந்த மக்களின் எதிர்பார்ப்பு எப்போது ஈடேறும்? விசேட சுனாமி ஒத்திகை நிகழ்வொன்று 14 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் நேற்று நடைபெற்றது. சுனாமி சமிக்ஞை கட்டமைப்பை பரிசோதிக்கும் நோக்கிலேயே இந்த ஒத்திகை பார்க்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் மக்கள் சுனாமி அனர்த்த ஒத்திகையில் கலந்து கொண்ட காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகியது. களுத்துறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரிகளும் பிரதேச மக்களுடன் இந்த ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
சுனாமி எச்சரிக்கை குறித்து மக்களின் கவனத்தை செலுத்தும் நோக்கிலேயே இந்த ஒத்திகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இவை மறந்து போவதால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகம். எனவே வருடத்திற்கு 2-3 தடவைகளிலும் இவ்வாறு ஒத்திகை பார்க்கப்பட்டு மக்களை தெளிவூட்ட வேண்டும். ஹம்பாந்தோட்டை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் வழிகாட்டலின் கீழ் தங்கல்லை பகுதியில் சுனாமி எச்சரிக்கை ஒத்திகை பார்க்கப்பட்டது. மாத்தரை திக்வெல்ல நகரில் நேற்று மாலை 3 மணிக்கு சுனாமி ஒத்திகை நிகழ்வு ஆரம்பமாகியது. மாத்தறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள் மற்றும் யட்டியன ராணுவ முகாமில் உள்ள அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் அமைச்சர் மேவின் சில்வாவின் மகன் மாலக சில்வாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன கூறியுள்ளார். சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படும் கொழும்பில் உள்ள பிரபல வர்த்தக கட்டட தொகுதியில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் விசாரணைகளுக்காக பயன்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் பாதுகாப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகள் போதிய தெளிவின்றி காணப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேவின் சில்வாவின் மகன் மாலக சில்வா மீது தாக்குதல் நடத்தியவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. சந்தேக நபர்கள் முச்சக்கர வண்டி மற்றும் டிஃபெண்டர் ரக வாகனம் ஆகியவற்றில் வந்திருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது.